இன்னும் ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு பஞ்சபூதத்திலிருந்து உருவாகுவது. உறுப்பு அவ்வாறு உருவாக்கும்போது அதனுடைய குணம் உடலில் சென்று உறுப்புகளில் அந்தம் செயலாக்கும். அந்த வகையில் அறுசுவை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் காரம். சாப்பிட்டால் காரமாக குத்தி கொண்டிருக்க எண்ணெய் குடிக்காது. சாப்பிட்டால் உங்கள் வயிற்றில் ஆனால் எண்ணெய் அதிகமாக சாப்பிட வேண்டாம். கார வகைகள் வெங்காயம் இது சாப்பிட்டால் கண்ணீர் வரும். மிளகாய் இது சாப்பிட்டால் காரமாக இருக்கும். இஞ்சி இதுதான் இஞ்சி இது சாப்பிட்டால் காரமாக இருக்கும். இதுதான் மிளகு இது சாப்பிட்டால் காரமாக இருக்கும். அடுத்தது கசப்பு சுவை. கசப்பு என்றதும் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது நிலவேம்பு, பாவற்காய். இதன் முக்கியமான குணம் என்னவெனில் உடலுக்கு கெடுதல் ஏற்படக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய அழகான மருந்து. சளியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை பெரும்பாலும் கசப்பு சுவையுடன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பாவற்காய், சுண்டைக்காய், கத்திரிக்காய், நிலவேம்பு ஆகிய கசப்பு தனிமை உடையது. அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது இனிப்பு சுவை. இந்த சுவையை விரும்பாத மனிதர் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். உடலுடைய பலத்தை உடலுடைய தசையை பூர்த்தி வாதத்தை குறைக்க வேண்டிய அழகான பொருள். அது ஒரு நல்ல காரியத்தின் போது நாம் முதலில் இனிப்பு தருகிறோம். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதுதான். இனிப்பை விட சேர்ந்த உணவு ஒன்று. நன்றி. வணக்கம். பெண்ணுடைய ரத்த குழாயில் அடிப்பை நீக்கும். நாட்டில் எலுமிச்சை, புளி, மாங்காய் புளிப்பு சுவை. புளி ஜீரண மனத்தை தூண்டும். நன்றி. அடுத்தது துவர்ப்பு சுவை. துவர்ப்பு என்றால் சம்பளம் என்று சொல்வார்கள். அதாவது என்பது அர்த்தம். தடுக்கக்கூடிய வாழைக்காய், மாதுளை, மாவுளை ஆகியவை அந்த காலத்தில் யாருக்காவது வயிற்று வணக்கம். அடுத்தது உப்பு சுவை. குறைவாக இருந்தாலும் உப்பற்ற உணவை சாப்பிட முடியாது. அதிகமாக இருந்தாலும் உணவை சாப்பிட முடியாது. உப்பு என்பது உடலின் ஆதாரம். உப்பு குறைந்த அளவு தேவைப்படுவாக இருந்தாலும் ஒரு அழகான உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு மருந்து. உப்பற்ற உணவை உண்ண முடியாது. வெடித்த சக்தி உப்புக்கு உண்டு. கீரை தண்டு, வாழைத்தண்டு, முள்ளங்கி, பீட்ரூட் ஆகிய உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். நன்றி. சுவைகள். இந்த 6 சுவைகளும் தனித்தனியாக இருக்கும்போது ஒவ்வொரு குணத்தை கொடுக்கிறது. இவை ஒன்றாக சேர்ந்தால் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. 6 சுவைகள் இருக்கும்போது ஒரு சுவையை மட்டும் சாப்பிடுறோம். கசப்பு சாப்பிட்ற பழக்கம் நம்ம இடத்துல இல்லை. உப்பு, காரம், புளிப்பு மிகுதியாக சாப்பிடுறோம். துவர்ப்பு மிக குறைவாக சாப்பிடுறோம். இதனால் பித்தம், வாடம் நோய்களால் அவதிப்படுகிறோம்.